ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ விளாக் பார்த்துடலாமாங்க. அதோட ஃபுல் விளாக் இதோட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆட்டு மூளை ப்ளஸ் சோவரொட்டி சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. நாங்கள் அவசர அவசரமாக சமைச்சோங்க. ஒரு அடுப்பில் இட்லி, இன்னொரு அடுப்பில் சோவரொட்டி வேக போட்டிருந்தோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டோங்க. இப்படி செஞ்சு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சுவரொட்டி அந்த பக்கம் வேக போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் முழுசாக போட போகிறதில்ல, கட் பண்ணி போட போகிறதுனால அதோட பிளட்டெல்லாம் தெரிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேக போட்டோம்னா இந்த பிளட்டெல்லாம் எரிஞ்சிடுங்க. இந்த வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து வச்சுங்க. மூளையை வாஷ் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 7-8 மூளை வாங்கியிருந்தோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுங்க. இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க அந்த டைம்லையே. பட் ஆனால் அது இதுன்னு எடுக்க முடியல. இது நாங்கள் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால ஒரு தடவை எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோன்னே அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டோங்க. இது வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் பொடி இருக்குது பாருங்கள், அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்சதுனால மல்லிப்பொடி எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கனால நாங்கள் வெறும் தனி மிளகாய் பொடி மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் அப்படி கடைப்பொடி சேர்த்துக்கிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக மல்லிப்பொடி சேர்க்கணும். இதில் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கிரேவி தண்ணி பதத்துக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம எப்பயுமே எந்த கிரேவி வைக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தாங்க அதை நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அதோட பதம் நல்லா கெட்டியாகவே இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஈரல் வெந்தோன்னே, நம்ம சோரட்டி வெந்தோன்னே அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் தேங்காய் நாங்கள் ஒரு சில் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசை இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ சோரட்டி வெந்தோன்னே அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் சோரட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நல்லா குட்டியாக நாங்கள் கட் பண்ணி ஈரல் மாதிரி கட் பண்ணி போட்டாச்சுங்க. அப்படியே போட்டால் அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டோம்னு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சுங்க. அந்த பக்கம் இட்லியும் வெந்துக்கிட்டு இருக்குங்க சுட சுட. சோரட்டியை ஃபுல்லும் நல்லா போட்டாச்சா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மூளையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல தேங்காய் பேஸ்ட்டு, நம்ம அரைச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கசகசை, 4 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா மையாக வரும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்த பிறகு மூளையை நாங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் கூட வந்ததுனால கிரேவிக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றினோட கலர் பாருங்களேன் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மூளை எல்லாத்தையும் முழுசாக போடலை, கட் பண்ணி போட்டாச்சு. இந்த மூளையை இந்த கிரேவியோடு சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம முட்டை கிரேவிலாம் வச்சோம்னா அந்த வெள்ளைக்கருவு மட்டும் ஒரு மாதிரி பதமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கூட மூளையை சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க. எல்லாம் எனக்கே சாப்பிட காமெடியாக தாங்க இருக்குது. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. போட்டு இது ஒரு 10 நிமிஷம் தாங்க, அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படி சுட சுட இட்லியை தட்டில் எடுத்து போட்டு இந்த கிரேவி அள்ளி ஊற்றி சாப்பிடும் போது அப்பா, உண்மையிலே நான் மூளை எனக்கு பிடிக்காதுங்க. நான் எப்படி சாப்பிட்லாம் அப்படி தான் நினச்சேன். பட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எங்கள் அத்தை தான் வச்சாங்க, நான் வைக்கல. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சைடு பை சைடாக நான் என்ன ஒர்க் அதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தது, அரைச்சி கொடுக்குறது, அந்த பக்கம் இட்லி ஊற்றிக்கிட்டு இருந்தது, அந்த சைடு ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படி இறக்கி சுட அப்படி கொதிக்குது, ஆவி வருது. உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரில, இங்கே நான் பார்க்கும்போது நல்லா தெரியுது. அவ்வளோ கொதிக்க எடுத்து வச்சு
அந்த இட்லியை தட்டில் எடுத்து போட்டு சும்மா செம்ம சூடாக இருந்துச்சுங்க. கையே வைக்க முடியல, அந்தளவுக்கு சூடாக இருந்துச்சுங்க. என் பாப்பா எனக்குன்றத நான் வீடியோ எடுத்துக்கிட்டே அவளுக்கு வைக்காமல் நான் என் தட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் எனக்கு இட்லின்னு இருக்கா. பயங்கர சூடாக இருந்துச்சுங்க, வைக்கவே முடியல கையை, அந்தளவுக்கு சூடு. பட் விடுவோமா, இத்தனை நாள் கழித்து சாப்பிடும் போது. என் பாப்பா இட்லி தாங்கன்றா, நான் அதை கேட்க கூட இல்லைங்க. ஓகே பாய், see you. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பாய்.